இந்த தொகுதியை நம்ம தூத்துக்குடி தொகுதியை பார்க்கலாம். இவங்க பிரபலமானவங்க, மந்திரியாக, அதாவது அமைச்சராக இருக்கிறாங்க. தொடர்ந்து அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க கீதா ஜீவன் திமுகவில், சீதா செல்லப்பாண்டியன் இவங்க அதிமுக, இவங்க முன்னாள் அமைச்சர் தான் இவரும். அப்புறமா ஜேக்கப் தேவதாஸ் நாதாக்கா சார்பிலையும், ஸ்ரீநாத் தாவேக்கா சார்பிலையும் தூத்துக்குடியில் களம் காணுறாங்க. இவங்க 4 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக தான் கருதப்படுது. பல காலங்கள் மாறி மாறி வந்திருந்தாலும் கடந்த தேர்தல்களில் கீதா ஜீவன் தொடர்ந்து வெற்றி பெறுறாங்க. இதற்கு முந்தைய, அதாவது இப்போது 2021 தேர்தலுக்கு முந்தைய தேர்தலிலும் ஜெயலலிதா மீண்டும் வரும்பொழுதும் கீதா ஜீவன் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. வேட்பாளர்கள் திமுக சார்பில் பி கீதா ஜீவன், அதிமுக ஏஐடிஎம்கே எஸ்டி செல்லப்பாண்டியன், தாவேகா ஏ ஸ்ரீநாத், நாம் தமிழர் கட்சியில் ஜேக்கப் தேவதாஸ். இதுக்கெல்லாமே நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர், கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம் இன்னும் மற்ற தொகுதிகள் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். அப்புறமா தூத்துக்குடி தொகுதியில் கீதா ஜீவன் தொடர்ந்து இந்து நாடார் என்கிற வகைப்படுத்தலுக்குள்ளே வராங்க. நீண்டகால அரசியல் செல்வாக்கு கொண்ட முன்னாள் அமைச்சர் என் பெரியசாமி அவருடைய மகள் ஆவார். தமிழகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக 2006, 2016 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளில் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு. இவர் எதிர்த்து இருக்கிற எஸ்டி செல்லப்பாண்டியன் ஆறாம் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அரசியல் நிலை தூத்துக்குடி தொகுதியின் முன்னாள் உறுப்பினர், 2011-16 முன்னாள் தொழில்துறை நலத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. முத்துநகர் பகுதியில் நன்கு அறியப்பட்ட முகமாக இருக்கிறார். ஏ ஸ்ரீநாத் தாவேகா சார்பில் போட்டியிடுகிறார். இவர் நடிகர் மற்றும் உதவி இயக்குநராக இருந்திருக்கார். விஜயுடைய நண்பர் என்கிற முறையில் இங்கே களம் காணுறார். இவர் தாவேகா சார்பில் முதல் முறையாக களம் காணுறார். ஜேக்கப் தேவதாஸ் தாவேகா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக, என்டிகே வேட்பாளராக இங்கே கிறிஸ்துவ நாடார் பிரிவை சார்ந்தவராக களம் காணுகிறார். இவர் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி களம் காணுகிறார். இந்த தேர்தலை தீர்மானிக்கிற சமூக காரணிகளாக இருப்பது இங்கே 40%, 30 to 40% நாடார் சமூகமும், மீனவ, அதாவது பரதவர் என்ற சமூகம் 15 to 20% இங்கே இருக்காங்க. இவங்க தான் இங்கே வேட்பாளர்களோட வெற்றியை தீர்மானிக்கிறாங்க. இதை எல்லாமே பட்டியல் சமூகம் மற்றும் முஸ்லீம் வாக்குகள் கணிசமாக இங்கே இருக்குது. கடந்த கால வெற்றிகளை நம்ம பார்க்கும்போது திமுக 7 முறை, அதிமுக 6 முறை. 2001 எஸ் ராஜம்மாள் அப்படிங்கிறவங்க அதிமுக சார்பில் இந்த என் பெரியசாமி கீதா ஜீவன் அவங்க அப்பாவை வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கடுத்து கீதா ஜீவன் வெற்றி பெற்றிருக்காங்க. 2006 அவங்க டேனியல் ராஜ் அப்படின்ற அதிமுகவை சார்ந்த வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து 2011 எஸ்டி செல்லப்பாண்டியன் அதிமுக சார்பில் கீதா ஜீவனை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கடுத்து கீதா ஜீவன் செல்லப்பாண்டியனை வெற்றி பெற்று திமுக சார்பில் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து 2021 கீதா ஜீவன் தான். அப்போது தமாக அதிமுக கூட்டணியில் எஸ்டிஆர் விஜயசீலன் என்பவர் நின்றுருக்காங்க. 2021 கீதா ஜீவன் வெற்றி பெற்று இப்போது அமைச்சராக இருக்காங்க. இது திமுகவின் கோட்டையாக வர்ணிக்கப்படுது. என் பெரியசாமி அவர்களுடைய கோட்டையாக 1989 முதல் 96 வரை அவர் வெற்றி பெற்றிருக்கார். அவர் மகளான கீதா ஜீவன் 2006 முதல் 2006, 2016, 2021 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவுக்கும் இங்கே வலுவான இது இருக்குது. இப்போ இந்த முறை ஜெயலலிதா இல்லாத நிலையில் இந்த தேர்தலை இவங்க சந்திக்கிறாங்க. 2021 தேர்தலுக்கு பிறகு கீதா ஜீவன் தான் அப்படியே கை ஓங்கி இருக்குது. ஸோ அதேமாதிரி நாடாளுமன்ற தொகுதியிலையும் கனிமொழி தான் அங்கே கோல் வச்சுறாங்க. அவங்க தான் இப்போது பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கிறாங்க. தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. இங்கே கீதா ஜீவன் அவர்கள் அதிமுக கட்சியை பாஜகவினுடைய முகமூடின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழகம் அறிந்தவராக இருக்கிறவர் ஸ்ரீநாத் அவர் இருக்கிறதால அது கொஞ்சம் கூடுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
உப்பள தொழிலாளர்கள் பிரச்சனைகளை, கழிவறை பிரச்சனைகளை, உள்கட்டமைப்புகளை கீதா ஜீவன் வந்து மேம்படுத்துவேன்னு சொல்கிறாங்க. அவங்க பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் கீதா ஜீவன் தொடர்ந்து வெற்றி பெறுறதால அவருடைய தொகுதிக்குள்ளே அவருடைய பிணைப்பை அறிஞ்சிக்க முடியுது. இந்து நாடாராக இருக்கிறதால ஓட் கன்சால்டேஷன் வந்து இவங்களுக்கு சரியாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். செல்லப்பாண்டியனை விட இவங்க ஒன் ஸ்டெப் அஹெட் இருக்கிறதால இந்த தேர்தலில் கீதா ஜீவனுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்ரீநாத் எந்த வாக்குகளை பிரிப்பார்? அதிமுக வாக்குகள் அதிகமாக பிரிப்பாரா இல்லை திமுக வாக்குகளை அதிகமாக பிரிப்பாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையிலையும் அந்த சமூக ஆற்றல் இல்லாத வாக்குகளாக தான் அவங்கள அறியப்படுறாங்க. அப்போ எல்லா மக்களையும் அவங்க ரீச் பண்ணணும். இந்து நாடார், கிறிஸ்துவ நாடார், அப்புறமா மீனவ மக்கள், பிறகு பட்டியலின மக்கள் மற்றும் முஸ்லீம் மக்கள், இவங்க எல்லாரோட வாக்குகளையும் ஸ்ரீநாத் எழுதுகிற பொழுது தான் அவருடைய பின்புலம், அதாவது திரைத்துறை வாயிலாக அவர் கிடைச்சிருக்கிற அந்த பின்புலத்தின் அடிப்படையில் அவர் வெற்றி வாகையை சூட முடியும். இதுதான் இன்றைய கால நிலவரம். இன்றைய காலநிலையில் சமூக பின்னணி அடிப்படையிலும் தொகுதிக்குள்ளே இருக்கிற தொடர்புகள் அடிப்படையிலும், நெட்வொர்க்கிங் அடிப்படையிலும், கன்சால்டேஷன் ஆஃப் கம்யூனிட்டி ஷேர்ஸ் அடிப்படையிலும் கீதா ஜீவன் தான் தூத்துக்குடி தொகுதியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுது. இது மற்ற கட்சிகள் அந்த இதிலேருந்து பின்தங்கலாம். அதிமுகவுக்கு வந்து இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருக்கிறதால அங்கே என்ன மாதிரியான இது இருக்குன்னு பார்க்கணும். நாடார் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு எதிர்நிலையில் தான் எப்பொழுதுமே இருக்கிறதால கீதா ஜீவன் தொடர்ந்து வெற்றி பெறுவதை பார்க்க முடியுது. அந்த வெங்கடேச பண்ணையார் காலகட்டத்தில் இருந்தும் இப்போ இருக்கிற கனிமொழி அங்கே போய் வெற்றி பெறுவதும் நாடார் வாக்குகள் திமுகவின் வசம் இருப்பதை பார்க்க முடியுது. அப்போ அதிமுகவுக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறையுது. அதே சமயத்தில் தாவேக்கா எந்த வாக்குகளை பிரிக்குதுங்கிறத வைத்து கீதா ஜீவனுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் நினைக்கிறேன். நன்றி. மேலும் இன்றைய நிலையில் வந்து இந்த வாக்குகள் பிரிப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் கொஞ்சம் வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு கிறிஸ்துவ நாடார் வேட்பாளராக இருக்கிறார். சீமானுடைய சமூகத்தைச் சேர்ந்தவராக இருப்பதாலும் அவர் பறிக்கிற வாக்குகளும் தாவேக்கா பிரிக்கிற வாக்குகளின் அடிப்படையில் அதிமுகவுடைய வெற்றியோ அல்லது ஸ்ரீநாத்துடைய செயல்பாடுகள் அடிப்படையில் எவ்வளோ வாக்குகள் அவர் கவர்கிறார், சிட்டிங் 3 முறை எம்எல்ஏ மற்றும் அமைச்சராக இருக்கிறவர் விட இவங்க கூடுதலாக அவர் கவர்ன முடியுமா? இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுதும் கீதா ஜீவன் ஒன் ஸ்டெப் அஹெடில் தான் இருக்கார் இன்றைய நிலைக்கள செயல்பாடுகள் அடிப்படையில். நன்றி.